ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஸ்ரீ நீலாதேவி தம்பதி சமேத ஸ்ரீ சைனீஸ்வர்யமூர்த்தயே நமஹ. ரவிபுத்திராய நமஹ, ரவித்மனாய நமஹ, பாஸ்கராய நமஹ, பாஸ்கருதாய நமஹ, காகவாகனாய நமஹ, பக்ஷிவாகனாய நமஹ, ஏகநேத்ராய நமஹாம். இப்படியெல்லாம் வணங்கக்கூடிய மகோன்னதமான ஈஸ்வர பட்டம் பெற்றவர் ஸ்ரீ சைனீஸ்வரமூர்த்தி. நீலாதேவியினுடைய கணவராக விளங்கக்கூடியவர். இந்த சோபக்கிருது ஆண்டில் மார்கழி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை 20/12/2023 மாலை 4:28 முதல் 5:23க்குள் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாத தான் சொந்த வீடான பட்சத்திற்கு வருகின்ற வகையிலே அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் என்கின்ற பதத்தில் இருந்து கும்பராசியில் கோச்சார ரீதியாக சனி பகவான் இடம் பெயருகின்றார். இது உலக மக்கள் யாவருக்கும் உகந்ததே. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாராதென்று கனியன் பூங்கொன்றனார் அவர்களின் மிகநிக்க சொல்லுக்கு நம் வாழ்வு நமக்கு நன்மையை செய்தால் நம் வாயே நமக்கு நல்லதையும் தரும். நம் வாழ்வு நமக்கு நல்லதை செய்ய நாம் நம்முடைய கரத்தை கொண்டு நம் கரமே நமக்கு யாதும் தரும் என்று மூதொழிப்படி இந்த மொழியிலே கூறப்பட்டிருக்கின்ற சூட்சமங்கள் நிறைய இருக்கின்றது. மகோன்னதமான இந்த சைனீஸ்வர பகவான் அவரவர் பகுதியிலே இருக்கக்கூடிய சிவன், முருகன், அம்பாள் ஆலயங்களிலே இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலே சனி பகவான் மேற்கு திசையை நோக்கி இருக்கின்றார். சில ஆலயங்களிலே தனித்தும் நிற்கின்றார் மேற்கு திசையிலே. அப்படி இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இன்று சிறந்த பூஜை நடைபெறவிருக்கின்றது. பெயர்ச்சி பூஜை, அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாம். அதில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்புற வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஒரு சிலவற்றை மற்றும் இந்த பரிகாரத்திலையும் இதனுடைய கோச்சார நிலைகளையும் யார் யாருக்கு எத்தனை நற்பலங்களை தருகின்றார் என்பதை பற்றியும் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், இவை ஆட்கொள்ளக்கூடிய இந்த மகோன்னதமான நவக்கிரகங்களிலே சனீஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற மந்தகாசமூர்த்தி ஈஸ்வர பட்டாதிபதி சூரியனுடைய புத்திரனாக விளங்கக்கூடியவர். அவர் பெயர்ச்சி அடைவதால் தீய தோஷங்களுக்கும் தீமைக்கும் ஆட்படக்கூடியவர்கள். அந்த ராசியை பார்ப்போம். மகர ராசி, கும்பராசி, மீனராசி, கடகராசி, சிம்மராசி, விருச்சக ராசி. மகர ராசிக்கு குடும்பச்சனி, கும்பராசிக்கு ஜென்மச்சனி, மீனராசிக்கு 7.5 சனி, கடகராசிக்கு அஷ்டமச்சனி, சிம்மத்திற்கு கண்டசனி, விருச்சகத்திற்கு அர்த்தராஷ்டம சனி. இது நிலவரம். இப்பொழுது இவர்கள் எல்லாம் ஆலயத்திற்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். பரிகாரம் செய்து கொண்டு இறைவனை ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் முடிந்தவர்கள் தினந்தோறும் ஆலயத்திற்கு சென்றாலும் நவக்கிரகத்தை வழிபட்டு விட்டு வர வேண்டும். கோளறு பதிகம் என்று சொல்லப்படுகின்ற, நிறைய பேர் அதை கோளாறு பதிகம் கோளாறு பதிகம்ன்ற, கோளாறு பதிகம் இல்லை, கோள் அறு பதிகம், கோள்களின் அரு பதிகம், அருமையான பதிகம் அப்படின்னு கூட சிறப்பாக எடுத்துக்கணும் அதை. இப்போ சனி பெயர்ச்சி 2023 12 ராசிகளுக்குரியதை எப்படி, என்ன, எந்த அளவிலே நன்மையை தரக்கூடியது, எந்த அளவிலே கெடுதலை தரக்கூடியதுன்னு பார்க்கலாம். யார் யார் எந்தெந்த வீட்டிலன்னு பார்க்கலாம். மேஷராசி 11ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகின்றார். முதல் ராசி மேஷராசி, அவர்களுக்கு லாப சனி 90% நன்மையை கொடுக்கும். அடுத்து ரிஷபராசி 10ஆம் இடத்திற்கு வருகின்றார். ஜீவனஸ்தானம்
50% நன்மையை தருகின்றார். உடனே திருப்பி கேட்கக்கூடாது இன்னொரு 50 தீமையான்னு. அதுக்காக நம்ம போய் வழிபட்டுட்டோம்னா அதுவும் அடிபட்டு போயிடும், நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும்னு அர்த்தம். மிதுன ராசி 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், பாக்ய சனி. பாக்யஸ்தானத்திலே சனி பகவான் 80% நன்மையை செய்கின்றார். கடகராசி 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம் 40% நன்மையை செய்கின்றார். சிம்மராசி 7ஆம் இடம் கண்டகஸ்தானம், கண்டக சனி என்று சொல்லுவார்கள், 40% நன்மையை செய்கின்றார். கன்னிராசி 6ஆம் இடம் சுபஸ்தானம் 85% நன்மையை செய்கின்றார். துளாராசி 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் 60% நன்மையை செய்கின்றார். விருச்சிக ராசி 4ஆம் இடம் அர்த்தராஷ்டம சனி 45% நன்மையை செய்கின்றார். தனுர் ராசி 3ஆம் இடம் 7.5 சனி முடிவு, அவர்களுக்கு முடிந்து விடுகின்றது, ஆகவே 90% நன்மையை செய்கின்றார். மகர ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருகின்றார். பாதஸ்தானம் 45% நன்மையை செய்கின்றார். பாத சனின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி. கும்பராசி இதான் முதல் இடம், ஏன்னா அங்கே தான் வரார். ஜென்ம ஸ்தானத்திற்கு வருகின்றார், ஜென்ம வீட்டிற்கு வருகின்றார், அதுதான் அவருடைய சொந்த வீடுன்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். கும்பராசி அவர்களுக்கு 45% நன்மையை செய்கின்றார். தொடர்ந்து வணங்கினால் 95% நன்மையை செய்வார். ஏன்னா இவாளுக்கு கெடுதலை பண்ண மாட்டார். மகர ராசியும் கும்பராசியும் அவருக்கு சொந்த வீடு சனி பகவானுக்கு. அடுத்து மீன ராசி 12வது வீடு, 7.5 சனி ஆரம்பமாகின்றது, 40% நன்மையை செய்கின்றார். விரயஸ்தானத்திலே இருக்கின்றார் மீன ராசிக்காரர்கள். என் அன்பார்ந்த, இப்படி சொன்ன உடனே எல்லாரும் ஐயோ எனக்கு கெடுதலா உனக்கு கெடுதலான்னு கெடுக்கக்கூடாது உங்கள் மனசை. ஒரு ராசிக்கும் 12 ராசிக்கும் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. 27 நட்சத்திரக்கும் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்குது. இது ஜாதக கட்டத்தை வைத்து உங்கள் அருகாமையில் இருக்கின்ற ஜோசிதர்கள் இல்லை சோழி போட்டு பார்ப்பவர்கள் அல்லது நாடி ஜோதிடம் பார்ப்பவர்கள், அப்படிப்பட்டவர்களிடம் சென்று அதற்குண்டான சரியான பரிகாரத்தை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். நான் இப்போ சொல்கிறது பொது பலன். இதை வச்சுட்டு ஐயோ நம்மளுக்கு இப்படிலாம் இருக்கா இப்படிலாம் ஆகிடுமான்னு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, தப்பாகவும் கணக்கு போட்டுறக்கூடாது. அதுக்காக திருப்பி திருப்பி பளிச்சுன்னு சொல்கிறேன். இது பொது பலன். யாருடைய மனதையும் பாதிக்கக்கூடிய அளவிலே கெடு பலன்கள் இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி பண்ணுங்கோ அப்படி பண்ணுங்கோன்னா உங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்லலை, உலகம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ அடுத்து இப்போ பரிகாரம் என்னன்னு சொல்கிறேன் கேட்டுங்கோ. முதல்ல சொன்னேன் இல்லையா, மகர ராசி, கும்பராசி, மீனராசி, கடகராசி, சிம்மராசி, விருச்சிக ராசின்னு அவள் என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறேன் கேட்டுங்கோ. மகர ராசி குடும்பச்சனி. உங்கள் குடும்பத்தில் மகர ராசிக்காரர் தலைவராக இருக்கார் இல்லை தலைவியாக இருக்கா அப்படின்னா, இல்லை தலைச்சம் பிள்ளையாக இருக்குது அப்படின்னா, அவள் குடும்பத்தில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு எண்ணிக்கை எத்தனை 10 பேர் இருக்காள் அந்த ஆற்றுல, இல்லை 5 பேர் இருக்காள்னா 5 அகல் விளக்கு புதுசாக வாங்கிட்டு போய் 5 அகல் விளக்குலேயும் எள்ளு தீபம் போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி சுவாமிக்கு நேராக விளக்கேற்றிடணும். இதான் அவளுக்கு பரிகாரம். நான்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு 10 லட்சம் எடுத்துன்னு வாங்க, 5 லட்சம் எடுத்துன்னு வாங்கலாம் சொல்கிற பரிகாரம்லாம் உச்சிதம் கிடையாது. ஏன்னா எதை யார் எப்போ செய்யணுமோ அதை செய்து தான் ஆகணும். இல்லையே ஏதாவது சின்னதாக செஞ்சால் எனக்கு நல்லா ஆகிடுமான்னு கேள்வி கேட்குறேன்னா அது முட்டாள்தனம். எதுக்கு எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லுவோம், எதுக்கு எதை செய்யணுமோ நீங்கள் அதை தான் செய்யணும். ஏன்னா நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. மகர ராசிக்காரா எத்தனையோ லட்சம் பேர் இருப்பா, தகவலுக்காக சொல்லுகின்றேன். அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி 9 வாரம் சனிக்கிழமைகளிலே எல் தீபம் ஏற்றி நவகிரகத்தை வழிபட வேண்டும். ஜென்ம சனிங்கிறதுனால அவளுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், தோஷமும் இருக்காது. அடுத்தது மீனராசி 7.5 சனி. இரும்பு கடாயை வாங்கி அதில் எவ்வளோ எண்ணெய் ஊற்ற முடியுமோ, சின்னதாகவும் வாங்கலாம் பெருசாகவும் வாங்கலாம். 10 கிலோ எண்ணெய் ஊற்றுற அளவுக்கும் கடாய் இருக்குது, 1/2 கிலோ 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றுற அளவுக்கும் கடாய் இருக்குது. அப்படி கடாய் இரும்பு கடாயை வாங்கி, அதாவது பானல் இரும்பு பானல் வாங்கி அதிலே திரியிட்டு முதல்ல முகம் பார்த்துட்டு அதில் ₹1 காசை போட்டுட்டு தீபத்தை ஏற்றணும் சனி பகவானுக்கு முன்னாடி. இவ்வளோ தெளிவாக
புரியும்படி அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்து கடகராசி அஷ்டம சனி. 8 பேர் முடவர்களுக்கு, கை கால் ஊனமுற்றவர்கள், முடவர்கள்னு சொல்கிறது வேதத்தில், ஆனால் இங்கே அப்படி சொல்லக்கூடாது, ஊனமுற்றவர்கள்னு சொல்லணும். அந்த ஊனமுற்றவர்களுக்கு 8 பேருக்கு உணவு வாங்கி கொடுக்கணும், பாரபட்சம் இல்லாமல். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு, 8 பேக்கெட் சாப்பாடு வாங்கி போய் கடகடன்னு கொடுத்துடணும். அதுதான் இவாளுக்கு பரிகாரம். சிம்மராசிக்காரர்கள் கண்டக சனி. இவா கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறவான்னு வைங்களேன். ஏன்னா சிம்மம் இல்லையா, ராஜா இல்லையா, அதனால் இவாளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கருப்பு மூக்கடலை வாங்கி சனிக்கிழமை சுண்டல் பண்ணிக்கணும், இல்லை எள்ளு சாதம் பண்ணிக்கணும். இரும்பு தட்டு, அதாவது ஸ்டீல் தட்டு, பெரிய தட்டாக இருக்கலாம், 1.5 அடி 2 அடி ஸ்கேல் வச்சு அளக்கிற தட்டாகவும் இருக்கலாம், ஒரே ஒரு 1/2 இன்ச்சு 3 அங்குலம் 4 அங்குலத்தில் இருக்கிற தட்டாகவும் இருக்கலாம். அப்படி தட்டுக்கள் வாங்கி அந்த தட்டிலே ஒரு இனிப்பு, ஒரு வாழைப்பழம், 2 புஷ்பத்தை வச்சு வரவாளுக்கு, அந்த கோவிலில் வரவாளுக்கு அந்த சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு கொடுத்துடணும். இது சிம்மராசிக்கு உண்டானவர்களுக்கு. இதுவும் இல்லாமல் நோயாளிகளுக்கு அலிகிரகம் என்று சொல்லப்படுகின்ற சனியினுடைய கடினமான பார்வையில், தீட்சண்ய பார்வையில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சா, அதாவது தொழுநோயாளர்கள், கண் தெரியாதவர்கள், குருடர்கள், முடவர்கள், அப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், ஒரு கால் இருந்து ஒரு கால் இல்லாதவா, கட்டை வச்சு நடக்கிறவா, தொழுநோயாளி, இப்படி நிறைய பேர் இருக்கா, எவ்வளோ பேர் இருக்கா, அனாதைகள்லாம் இருக்கா, சாப்பாடே இல்லாதவாள்லாம் இருக்கா, பிக்ஷை எடுக்கிறவாள்லாம் இருக்கா. அவளுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அவரவர் என்னென்ன சாப்பிடுவேடோ அதை வாங்கி கொடுக்கணும். இலைமறை காய்மறையாக இங்கே சொல்லியாச்சு, இதை விளக்கமாலாம் இங்கே சொல்ல முடியாது. நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதையே வாங்கி கொடுக்கலாம். அடுத்து விருச்சிக ராசி அர்த்தராஷ்டம சனி, 2.5 ஆண்டுகள். அவர்கள் ஏழைகளுக்கு சனிக்கிழமையில் உணவு கொடுக்கணும். பிரசாதமாகவும் கொடுக்கலாம், டப்பாவும் கொடுக்கலாம், பிளாஸ்டிக் கவர்லையும் போட்டு கொடுக்கலாம், இல்லை இலையில பொட்டலமாகட்டையும் கொடுக்கலாம். இதுதான் பரிகாரம். இதுக்கு மிஞ்சின பரிகாரம் இன்னொன்று இருக்குது. இது கொஞ்சம் வசதி இருக்கிறவா செய்கிறது, வசதியே இல்லாதவா செய்கிறது. என்னன்னு பார்த்துக்கோ, எனக்கு இவ்வளோதான் முடியும் அப்படின்றவா. சூரியன் மத்திய கிழக்கிலே ஒரு விளக்கேற்ற வேண்டும். மத்திய கிழக்குன்னா உச்ச பார்த்தா மாதிரி இருக்கணும் விளக்கு. சூரியன் மேலே வானத்தை பார்த்தால் போல் இருக்கணும். சந்திரன் தென்கிழக்கை பார்த்தால் போல் விளக்கேற்ற வேண்டும். அந்த நவகிரகத்துக்கு எதிரிலேயோ இல்லை சுவாமி சந்நிதியிலையோ எங்கேயோ. செவ்வாய் கிழக்கு நோக்கி விளக்கேற்ற வேண்டும். புதன் வடகிழக்கு நோக்கி விளக்கேற்ற வேண்டும். வியாழன் வடக்கு நோக்கி விளக்கேற்ற வேண்டும். வெள்ளி கிழக்கு நோக்கி விளக்கேற்ற வேண்டும். சுக்கிரன்னு சொல்கிறோமே அது. சனி மேற்கு நோக்கி விளக்கேற்ற வேண்டும். ராகு தென்மேற்கை நோக்கி விளக்கேற்ற வேண்டும். கேது வடமேற்கை நோக்கி விளக்கேற்ற வேண்டும். இப்படி தீபம் ஏற்றி தென்மேற்கு வடமேற்கு ராகு கேதுக்கு. ராகு என்கின்ற பொழுது சுபர்னு சொல்லணும் அவரை, தென்மேற்கு. கேது என்கின்ற பொழுது நீச்சன்னு சொல்லணும், வடமேற்கு. இப்போ சூரியன் அப்படிங்கிறவர் சத்திரியன். சந்திரன் என்பவர் சந்திரபாவாலனம் கொண்டவர். செவ்வாய் என்பவர் பூமிநாதன் அங்காரகன். புதன் என்பவர் தனத்துக்குடையவர், பெருமாள்னு கூட வச்சுக்கலாம், நீங்கள் குபேரன் கூட நினச்சிக்கலாம். வியாழன் என்பவர் குரு. வெள்ளி என்பவர் சுக்கிரன். சனி என்பவர் மந்தன் அலிகிரகம். ராகு என்பவர் சுபர். கேது என்பவர் நீச்சர். இப்படி 9 பேர் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு 9 திசையிலே விளக்கேற்றி ரொம்ப சிறிய பரிகாரம். ஆனால் இந்த விளக்கு ஒரு சனிக்கிழமையை ஏற்றணும். இன்றைக்கி என்ன மார்கழி மாதம் சனிக்கிழமை வந்துடுத்து, அடுத்த மார்கழி வரைக்கும் விளக்கேற்றணும். இது உச்சிதமா இல்லை 9 வாரம் 5 வாரம்னு பரிகாரம் பண்ணி விடுறது உச்சிதமானு அவ கையில் இருக்கிற தனலட்சுமியை பொறுத்தது, மனதை பொறுத்தது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பான மெய்யன்பர்களே, ஜாதக பிரியர்களே, ஜோதிடத்தின் மேல் அளவு கடந்த பாசம் இருக்கின்றவர்களே, சனி பகவானுடைய பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய மார்கழி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை 20/12/2023 மாலை 5:23 5:30 மணிக்கு தானே, 4:30 4:28 5 தானே, 5:23 தானே, அதுக்கு என்ன பொறுமையாக 6 மணிக்கு போகலான்னு அப்படிலாம் கோவிலுக்கு போகக்கூடாது.
யார் எந்த நேரத்தில் பெயர்ச்சி அடைகிறார்களோ அதற்கு அரை மணி நேரம் முன்னாடி அங்கே இருக்கணும். பெயர்ச்சியின் பொழுது முடிந்தவர்கள் நவக்கிரகத்திற்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்கள். அதற்கும் மேல் முடிந்தவர்கள் அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுங்கள். அதற்கும் மேல் முடிந்தவர்கள் புஷ்ப மாலைகள் வாங்கி கொடுங்கள். அந்தந்த கிரகத்துக்குன்னு அந்தந்த பூ இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சனீஸ்வர பகவானுக்கு நீலோத்பவ மலர் அப்படின்னு பேர். முடியாதவா கிடைக்காதவா லேடின்னு சொல்லுவா. மெட்ராஸ் பக்கம்லாம் காஞ்சிபுரம் பக்கம்லாம் அந்த பூக்கு பேர் லேடின்னு சொல்லுவா. ஒய்லட் கலராக இருக்கும். அதுவும் கிடைக்காதவா சங்கு புஷ்பம் ப்ளூ கலரில் இருக்குது, நீல கலரில். அதை கட்டி எடுத்துன்னு போய் போடுங்க. செவ்வா கிரகம் அப்படின்னா செவ்வரளி, சூரியன்னா செந்தாமரை, சந்திரன்னா வெள்ளை அரளி இல்லை வெண்தாமரை, சுக்கிரன்னா வெள்ளை சம்பங்கி, குரு பகவான்னா முல்லைப்பூ, ராகு கேதுவுக்கு சித்திரவர்ணம் பல வர்ணமான, அதாவது கதம்பம் பூன்னு சொல்கிறோமே அந்த மாதிரி. இப்படி புஷ்பங்களை வாங்கி சார்த்தி அந்த பரிகாரத்துக்கு உண்டான நேரத்துக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றிடணும். ஓ அபிஷேகம் முடிஞ்ச அப்புறம் தான் விளக்கேற்றணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சக்கூடாது. அபிஷேகம் ஐயர் பண்ண போகிறார், மேலக்காரன் மேலே அடிக்க போகிறான், பிரசாதம் பண்ணுறா பிரசாதம் பண்ண போகிறா. நீங்கள் கும்பிட போனேடா, நீங்கள் கும்பிட்றது மட்டும் உங்கள் வேலையை, விளக்கேற்றுறது மட்டும் உங்கள் வேலை. அதை நீங்கள் 4:28 5:23 நீங்கள் எந்த ஊருக்கு போயிருந்தாலும், எந்த சன்னதியில் இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், ஏதாவது யாத்திரைக்கு போனவா இருப்பா சபரிமலைக்கெல்லாம் கூட, அவள்லாம் அங்கங்கேயே பண்ணிக்கலாம். எந்தெந்த கோவிலில் இருக்காளோ அங்கே ஒரு நவகிரகம் இருக்கிற கோவில் இருக்கும், அந்த கோவிலில் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் கேரள மாநிலத்தில் இருக்கோம், கர்நாடகாவில் இருக்கோம், அங்கே நவகிரகம் தெரியலன்னா இல்லை, எல்லா கோவிலையும் நவகிரகம் உண்டு என்று சொல்லி, இந்த லோகத்திலேயே ஈஸ்வர பட்டம் வாங்கின ஒரே கிரகம் சனீஸ்வரமூர்த்தின்னு சொல்லக்கூடிய மந்தன் சைனீஸ்வர பகவான். அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்காருன்னா அப்போ எவ்வளோ ஸ்ரத்தையாக அவருடைய காரியங்களை, அவருடைய செயல்களை வீரியத்தோடும் குணத்தோடும் மனத்தோடும் நல்ல நிலத்தோடும் செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மெய்யன்பர்களே. அவர் நினைத்தால் நமக்கு ஆயுள் கூடும், அவர் நினைத்தால் நமக்கு பலம் கூடும், அவர் நினைத்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கூடும். சனியை போல் கெடுப்பவர் இல்லை அப்படின்னு சில பேர் தப்பா சொல்றா. சனியை போல் கொடுப்பவர் இல்லைன்னு சொல்லணும், தெரியறதில்ல. அப்படிதான் கோளாறு பதிகம்னு விடுறா, கோள் அருபதிகம். ஆகையினாலே சனி பகவானை வணங்கி ஈஸ்வர பட்டாதிபதி என்பதனால் அவரை இன்னும் மீண்டும் ஒரு முறை வணங்கி, மற்ற நாள்லாம் சனி பகவானை பார்த்தா கல் எடுத்து கும்பிடக்கூடாது, தலை வணங்கி கும்பிடக்கூடாது, ஏன்னா தலையில் வந்து உட்காந்துருவார், இப்படிலாம் சில பேர் கதையெல்லாம் சொல்லுவா. சில பேர் சொல்லுவா கிளாக் வாய்ஸாக 4 சுற்றுங்கோ, ஆன்டி கிளாக் வாய்ஸாக 5 சுற்றுங்கோ, நவகிரகம் அப்படி தான் சுற்றணும்பா. சில பேர் சாயந்தரம் சுத்தாதே காலையில் சுற்றும்பா. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆலமரம் அரச மரத்தை மட்டும்தான் சாயந்தரத்தில் சுற்றக்கூடாது. அங்கே இருக்க பிள்ளையாரையோ நாகரையோ. நவகிரகம் எப்போ வேணால் சுற்றலாம், காலையிலையும் சுற்றலாம் மாலையிலையும் சுற்றலாம். சரி, இப்போ மாலையில் குரு பெயர்ச்சி, மாலையில் சனி பெயர்ச்சி வந்தாச்சு, 6 மணிக்கு மேலே சுற்றக்கூடாதுன்னா எப்படியா? அப்போ 6 மணிக்கு மேலே நவகிரகத்தை இழுத்தா மூடிடுவா, இல்லை துணி போட்டு மறைச்சிடுவாளா? எல்லாம் ஒன்றும் கிடையாது. சில பேர் சில தகவல்களை தவறாக சொல்லுகின்றார்கள், அதையெல்லாம் ஏற்காதீர்கள் என் மெய்யன்பர்களே. பக்திக்கு தேவை நல்ல கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு பக்தியை சிரத்தையோடு பயன்படுத்த வேண்டும். தேவையில்லாததை ஒருத்தர் யாரோ பக்கத்தாத்தில் சொன்னால், எழுத்தாத்தில் சொன்னால், கோவிலுக்கு வரவ சில பேருக்கு கோவிலில் வந்து தான் தேவையில்லாத கதையெல்லாம் பேசுவா. அப்படிலாம் இருக்கிறவா சில பேர் சொல்லுவா. அதனால் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கவே கூடாது. கோவிலில் போர்டுன்னு ஒன்று எழுதி வச்சுருக்கா, நவகிரகத்துக்கு இப்படி பண்ணுங்கோ, துர்க்கை பாதத்தில் விளக்கேற்றாதீங்கோ, சுவாமி சன்னதியில் கற்பூரம் வாசப்படியில் ஏற்றாதீங்கோன்னு. ஆனால் சில பேர் அங்கே தான் வாசப்படியில் விளக்கேற்றுவா, துர்க்கைக்கு பாவாடையை கொளுத்திட்டு போடுவா. துர்க்கை பாவாடை பற்றின்றதுனால ஐயருக்கு ஒன்றும் தோஷம் இல்லை, யார் ஏற்றினாலோ அவளுக்கு தான் தோஷம். இதெல்லாம் யோசனை பண்ணிக்கணும். நவகிரகத்தில் கூட பேர் நவகிரகத்தில் பக்கத்தில் பாதத்தில் ஏற்றணும்பா. சில பேர் சொல்கிறா பிள்ளையாருக்கு முதுகு பக்கம் விளக்கு ஏற்றினா சுடுமா, சுட்டு கொடுத்தோன்னா பெருமாள் பிள்ளையார் வந்து உடனே நம்மளை கவனித்து செய்வாரான்னு. அது அப்படி இல்லை. 6 மாதம் வெள்ளையாகவும் 6 மாதம் கருப்பாகவும் இருக்கக்கூடிய பிள்ளையார் இருக்கார் ஒரு ஊரில். அது அப்புறம் அடுத்த பதிவில் சொல்கிறேன். இன்றைக்கி கூட பிள்ளையார் நோன்பு, நான் இதை சொல்லின்னு இருக்கேனே. இப்போ பிள்ளையார் நோன்பு நாட்டுக்கோட்டை செட்டியெல்லாம் கொண்டாடுவா இந்த பிள்ளையார் நோன்பை. அப்படிப்பட்ட நோன்பு நூற்கும் பொழுது எந்த அரச மரத்தின் கீழோ, ஆலமரத்தின் கீழோ, விலாமரத்தின் கீழோ, வன்னி மரத்தின் கீழோ இருக்கக்கூடிய விநாயகருக்கு தீபத்தை முன்பக்கம் ஏற்றி காண்பித்து விட்டு பின்பக்கம் கொண்டு போய் வைத்துவிட்டு வணங்க வேண்டும். ஏன்னா
சனி பகவானுக்கு அவர் அப்போ சொன்னாராம், இன்று போய் நாளை வான்னு என் முதுகில் எழுதிட்டு போ, நான் பூஜையில் இருக்கேன்னு. அதனால் சனி பகவான் வந்து பார்க்கும்போது, ஓ பிள்ளையார் பூஜையில் இருக்காரு, அதான் விளக்கெரிகிறது அப்படின்னு முதுகு பக்கம் பார்த்துட்டு போயிடுவார். இது ஐதீகம். இதனால் நாம் பிள்ளையாருக்கு ஒரு நல்லது செஞ்சோங்கிறதுனால பிள்ளையார் நமக்கு நல்லது செய்வார்னு அர்த்தம். இதை விட்டு தப்பு தப்பாக கருத்தை சொல்லி பிள்ளையார் முதுகு பின்னாடி விளக்கேற்றுன்னு அவர் வேஷ்டியை கொளுத்திட்டு போடுறா. நிறைய பேருக்கு தெரியறதில்ல. என்ன பண்ணுறது? சுவாமியினுடைய வஸ்திரம் பத்தின்டா என்ன தோஷம் வரும்னா கர்ப்பதோஷம் வந்துவிடும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், கேட்டுங்கோ. கர்ப்ப கிரகத்திலேயோ பரிவாரத்திலேயோ கோஷ்டத்திலேயோ இருக்கக்கூடிய சுவாமியை தீபம் ஏற்றி அவருடைய வஸ்திரத்தை கருக்கி விட்டால் கருவிலே கருக்கும். அதனால தான் கருகாத்த அம்மன் ஒரு அம்மன் இருக்கா நம்மளே தமிழ்நாட்டிலேயே. நம்ம இங்கே குடியாத்தத்தில் இருக்கார், கர்ப்பலீஸ்வரர்னு இருக்கார், கர்ப்பத்தை காத்த ஈஸ்வரன். ஆகையினாலே என் மெய்யன்பர்களே, சுவாமி சன்னதியில் விளக்கேற்றுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பா, அங்கே ஏற்றுங்கோ. நவகிரகத்துக்கு கூட அன்னைக்கு சனி பயிற்சி அன்னைக்கு அப்படிப்பட்ட இடங்களில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சுவாமி பக்கத்துலலாம் போய் ஏற்றாதீங்கோ. முதல்ல பிம்பத்தை தொட்டு கும்பிட்றத விட்டுருங்கோ. படமாக இருந்தால் கூட நம்ம தொட்டு கும்பிடக்கூடாதுங்க. எதுக்கு யார் தொடணுங்கிறது ஐதீகம் இருக்கு. உடனே நீங்களாம் இப்படி கேட்டக்கூடாது, ஏன் அப்போ ஐயர் மட்டும் ஒஸ்தியா தொடலாமான்னு. அவன் அதுக்குன்னு பணிக்கப்பட்டு இருக்கின்றான். ஐயரோ பூஜாரியோ பம்பை உடுக்க அடிக்கிறவனோ அவன் அதுக்குன்னு பணிக்கப்பட்டு இருக்கின்றான். அவன் அந்த நேரம் தொடுவான், அத்தனை நேரம் வெளியில் வந்துடுவான். எல்லா நேரமும் போய் பூ சாத்தின்னு இருக்க மாட்டான், எல்லா நேரமும் போய் சுவாமியை தொட்டு கட்டி பிடிச்சிலாம் உட்காந்துருக்க மாட்டானே. எல்லாரும் மார்கண்டேயனா? ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சராசரி மனுஷா. இந்த பிராமணன்றவனுக்கு உச்சிதம் கொடுத்துருக்கார், பகவான் கொடுத்துருக்கார், அனுகிரகம் பண்ணியிருக்கார், நீ பூஜை பண்ணிடான்னு. அதனால் அவன் பூஜை பண்ணுறான். அபிஷேகம் பண்ணும்போது தொட்டு தான் பண்ணணும், தொடாமையாக பண்ண முடியும்? நம்மலாம் என்ன ராஜராஜ சோழனா ஏணி போட்டு மேலே நின்று ஏறி பாலை தயிரெல்லாம் ஊற்றுறதுக்கு? நம்ம ஊற்றினா நம்ம கால் மேலேயும் பட தான் செய்யும். அந்த பாவத்தை தீர்க்கறதுக்கு தான் காயத்ரி சொல்லி ஸ்லோகம் சொல்லி தலையில் குட்டின்ட்டு அந்த பிராமணர் கட்டின்னு இருக்க அந்த வஸ்திரத்தை கட்டிட்டு திருப்பி வேறு வஸ்திரம் கட்டின்னு தான் பூஜை பண்ணுவார். இதெல்லாம் நல்ல வெளியில் சொல்லின்னு இருக்க முடியாது. தவறான கேள்விகளையும் தவறான பதில்களையும் யாரும் பதிவிடாதீர்கள். கேள்வியும் கோவிலில் கேட்காதீங்க. முதல்ல சுவாமிக்கு விளக்கேற்றுறத எங்கே இருந்து ஏற்றணும்னு கற்றுண்டு, எங்கே அதுக்குன்னு ஒரு பலகை வச்சுருக்காளோ இல்லை ட்ரே வச்சுருக்காளோ அங்கே ஏற்றணும் என்று சொல்லி நவக்கிரக வழிபாடுதனை சிறப்பாக செய்து சனிப்பெயர்ச்சியினை கொண்டாடி இறைவனிடத்திலே நல்ல பலன்களை பெற்று நன்மதிப்பையும் பெற்று, ஏன்னா ஈஸ்வர பட்டம் வாங்கினவர், அவர்கிட்ட நம்ம மதிப்பு தான் வாங்கணும். மதிப்புன்னா என்னென்னா மதிப்பெண்ணு அர்த்தம். அந்த இடத்துல மார்க்கு இந்த 90% 80% சொன்னோம் இல்லையா, என்ன பர்சன்டேஜ் உங்கள் பையன் எக்ஸாம்லன்னு கேட்குறாளே, அந்த மாதிரி நம்ம கூட்டிக்கணும், நம்ம பர்சன்டேஜ் எல்லாம் கூட்டிக்கணும்னு சொல்லி மதிப்பெண்களை வாங்க வேண்டும் என்று சொல்லி மதிநலம் உடையார் போற்றி, மதிநலம் உடையார் போற்றி, மதிநலம் மறுவார் போற்றி, மதிநலம் அறியார் போற்றி, மதிநலம் கருவார் போற்றி, கருவில் உருவாய் போற்றி, உருவின் அருளே போற்றி, ஏகனே போற்றி, அனந்தனே போற்றி, ஏகநாதனே போற்றி, சொக்கனே போற்றி, சொர்க்கம் அருள்வாய் போற்றி, வாழ்வில் சொர்க்கம் தழைக்கச் செய்வாய் போற்றி என்று மாணிக்க வாசகர் சொன்னதை இங்கு சொல்லி, நீங்கள் அனைவரும் சனிப்பெயர்ச்சியின் அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி உங்களிடமிருந்து வணங்கி விடைபெறுகின்றேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ.